ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோவில் காடை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் காடை. ஸோ கால் குச்சி குச்சாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் காடை. க்ளீன் பண்ண நம்ம சிக்கன் மட்டன்லாம் வாஷ் பண்ணோம் இல்லையா, சேம் மெத்தடில் தான் வாஷ் பண்ணணும். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. குச்சி குச்சாக இருக்குது பாருங்கள் கால்லாம். ஸோ இதுதான் ஒரு 3 தடவை வாஷ் பண்ணால் போதும், நல்லா க்ளீன் ஆகிடும். அங்கேயே ஆல்ரெடி கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கட் பண்ண வேண்டியது வேலை இல்லை. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டும் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ தக்காளியும் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லாவே வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம காடை ஆட் பண்ணிக்கலாம். அதோடய ஷேப்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இதுதான் காடையோட ஷேப்பு. இப்போ ஓவரால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 2.5 கூட ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டாம். ஸோ அந்த காடை ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வைங்க. 3 அல்லது 4 விசில் வைங்க. ஸோ அது போதுமான அளவு இருக்கும். ஸோ கரெக்டாக வெந்துடும். ரொம்ப அதிகமாக விசில் வச்சிடாதீங்க, ரொம்ப குழன்னு ஆகிடும். ஸோ 4 விசில் கரெக்டாக இருக்கும். ஸோ குக்கர் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்ட்டு. இப்போ லைட்டாக எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ எங்கள் குக்கரில் பார்த்திங்கன்னா 4 விசில் போதுமானது, நல்லா வெந்துடும். சப்போஸ் உங்கள் குக்கரில் ஒழுங்காக வேகாது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட 2 விசில் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது நம்ம லாஸ்ட்டில் தயிர் ஏன் ஆட் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ஹீட்டு, உடம்புக்கு வந்து ஹீட்டு, எவ்வளோ இதில் சத்து இருக்கோ அந்தளவுக்கு வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.